இந்த கலையபுரத்துக்கு அப்புறம் கலெக்டர் முன்னாடி நான் சேர் போட்டு உட்கார்ந்து 10 நிமிஷம் பேசிட்டு தான் வந்தேன் கலெக்டரேட்ல இருந்து. இது போன வாரத்துக்கு முந்தின வாரம் நடந்தது. கலெக்டர் வந்துட்டு எல்லாரையும் வர மக்களை எல்லாம் மரியாதையோட உட்கார வச்சு பேசினா 10 மணி வரலும் கூட்டம் நடத்த வேண்டியிருக்கும் அப்படின்னாரு. ஏன் நடத்துங்க, என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு வந்தேன். அப்படிலாம் நடத்த முடியாதுன்னு சொன்னாரு. அப்ப அதுக்குண்டான சட்டப்படியான வேலைகள செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கலெக்டர் அப்படின்றவர் கூட உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க, கலெக்டர் உட்பட எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள சந்திக்கும்போது, அவங்க ஐடி கார்டு போட்டிருக்கணும் அப்படிங்கிறது பணியாளர் நடத்தை விதிகள்ல ஒரு விதி. அத மீறினா நிர்வாக ரீதியான நடவடிக்கை எடுக்க முடியும். அப்படிங்கிற அறிவே இல்லாம, கலெக்டர் தன் கூட அடியாள் மாரி ஒரு ஆள வச்சுட்டு, என் செல்போன புடுங்குற வேலையெல்லாம் பண்றாங்க. இந்த மாரியான நடவடிக்கைகள் மூலமாக ஒரு அதிகாரத்த செலுத்துறதன் மூலமா, யாரோடைய மரியாதையும், முக்கியமா மக்களோட மரியாதையும், அன்பையும் பெற முடியாது. அதுக்கு பதிலா அவங்க மேல அக்கறை காட்டுறதன் மூலியமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட மரியாதை பெற முடியும். உங்கள வீடியோ எடுத்தாவோ, ஃபோட்டோ எடுத்தாவோ உங்களுக்கு பெருமையான விஷயங்கள மட்டும் தான் எடுக்கணுமா? மக்கள் சந்திக்கும்போது வீடியோ எடுக்கிறத முதலமைச்சரே தடுக்கல. உங்களுக்கு என்ன அவ்வளோ பெரிய பிரச்சனை வீடியோ எடுக்கிறதுல? அடியாள் மாரி ஆள் வச்சுட்டு இருக்கிறீங்க. கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை செய்யறவங்கலாம் கண்ணியமா நடந்துக்கணுன்ற அடிப்படை அறிவு கூட இல்லாம தான் நீங்க எல்லாம் செயல்படுறீங்க அப்படிங்கிறது வேதனைக்குரிய விஷயம். இந்த செயல்பாடுகள் தொடரும் பட்சத்துல நிச்சயமா அதற்கான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்கு தேசிய சீர்திருத்த இயக்கம் தயங்காதுங்கிறத தெளிவுபட சொல்லிக்கிறேங்க. அடுத்த வாரம் நானு வர திங்கட்கிழமை வந்து பார்க்கும்போது அங்க மக்களுக்கு தேவையான இருக்கை வசதிகள் நிச்சயமா உங்களுக்கு எதிர்ல போடப்பட்டிருக்கணும். அந்த இருக்கைகள்ல அவங்கள உட்கார வச்சு தான் நீங்க வந்துட்டு பேசி அவங்களுக்கான குறைகள நோட் பண்ணிட்டு விரைவா தீர்க்கணும். நீங்க குறைகள தீர்க்கப்பட்டதற்கான டீட்டெயிலையும் நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ணணும். டிரான்ஸ்பரண்டாவும், அக்கவுண்டபிளாவும் இருக்கணும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நான் இதன் மூலமா தெரியப்படுத்துறேன். தமிழ்நாடு அரசு இந்த சேலம் மாவட்டத்தில மட்டும் இல்ல, ஒவ்வொரு மாவட்டத்திலயும் இந்த செயல்பாடுகள கடைபிடிக்கிறது மூலமா தான் மக்கள் மத்தியில மரியாதைய வந்துட்டு சம்பாரிக்க முடியும். அன்ப சம்பாரிக்க முடியும். அப்படி இல்லாம மக்கள அவமதிக்கிறதன் மூலமா எதையும் சாதிக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கங்க. தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் இது முக்கியமா உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்படுது. தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா மாவட்டங்களிலும் மாற்றங்கள் ஏற்படுத்துவீங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோவ வெளியிடுறேன். நன்றி. வணக்கம்.